கோவப்படுற குழந்தையை 5 வழிகளில் சமாளிக்கலாம். என் குழந்தை ஸ்டார்டிங்லாம் ஏதோ ஒரு விஷயத்த அடம்பிடிச்சு கேட்டாங்க, கோவப்பட்டாங்க. ஆனா இப்போ தொட்டதுக்கெல்லாம் கோவப்பட்டுட்டே இருக்காங்க. எப்ப பாரு அழுதுட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி தான் அவங்க சமாதானம் ஆறாங்க அப்படின்னு சொல்ற பேரண்டா நீங்க? சரி, இப்பேற்பட்ட ஒரு கோபம் நார்மலான விஷயமா நான் எடுத்துக்கலாமா? ஒருவேளை குழந்தை பெருசானோனே அவங்களா மாறிடுவாங்க, வெயிட் பண்ணட்டுமா? இல்ல இது தவறு, கோவப்படுறது தவறுன்னு தெரியுது, எதெல்லாம் செஞ்சு நான் மாத்தணும் அப்படின்னு கேக்குற பேரண்ட் நான். உங்களுக்காண்டிதான் இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா பாயிண்ட்ஸையும் உங்களால நோட் பண்ணி வச்சுக்க முடியும். இதே மாதிரி குழந்தை ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி. ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கும் மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தை மருத்துவராக இருக்கிறேன். எந்த குழந்தையும் பிறந்ததுல இருந்தே ஒரு கோவப்படுறதோ இல்ல தெரிஞ்சோ அந்த கோவத்தை அவங்க படுறதில்ல. என் ஓபிக்கு வர நிறைய பேரண்ட்ல 2 இருந்து 3 வயது குழந்தைகளை தான் அழைச்சிட்டு வருவாங்க, கோவப்படுறாங்க டாக்டர். அவங்க எல்லாரும் சொல்ற ஒரே ஒரு இது, ஸ்டார்டிங்ல ரொம்ப நல்ல பிள்ளை, சமத்தா இருப்பாங்க, இப்பதான் அதிகமா கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா பாத்தீங்கன்னா அந்த வயதுல, நான் சொல்றது 2 வயதுக்கும் கம்மியா இருக்கிற குழந்தைகளுக்கு அவங்களுடைய லாங்குவேஜோ இல்ல அவங்க என்ன உணர்றாங்க அப்படிங்கறத வெளியே சொல்ல கூட முடியாது. பிறந்ததுல இருந்து குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கறத ஒரு அம்மாவா நம்மளே கொடுத்துருவோம். அப்போ 1.5 வயசு வரைக்குமே குழந்தைக்குன்னு ஒரு சாய்ஸோ ஒரு ப்ரிஃபரன்ஸோ இல்லாம இருக்கும். எது கொடுத்தாலும், ஒரு பால் கொடுத்தாலும் அமைதியா குடிச்சுக்குவாங்க, இல்ல சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க. ஆனா 1.5 வயசுக்கு மேலதான் நிறைய உலகத்தை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு விருப்பம் இல்ல வெறுப்பு இது எல்லாமே உண்டாகுது. அந்த டயத்துல குழந்தைய நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த கோவத்தை ஸ்டார்டிங்கே நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் உங்க குழந்தை எதுக்காண்டி ஒரு கோவப்படுறாங்க இல்ல அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. எல்லா குழந்தையுமே அவங்களுடைய தேவைக்கு 1 or 2 டைம்ஸ் தான் ஃபர்ஸ்ட் கோவப்படுவாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்க கோவத்தை அதிகம் தான் படுத்துவாங்க தவிர காம் டவுன் ஆக மாட்டாங்க. நிறைய குழந்தைகள் நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு டாய்ஸே வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஓகே அப்படி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அடுத்து அதிகமா கோவப்படுறது, அதிகமா கத்துறது, அப்போ ஓகே இன்னும் புரியல போல அப்படின்னு சொல்லி அதிகம் தான் பண்ணிட்டே இருப்பாங்க. பேரண்ட் நீங்க என்ன பண்ணணும், இதை சமாளிக்கிறதுக்கு 2 விஷயம். ஒண்ணு, ஸ்டார்டிங்கே வேணாம், உங்களுக்கு வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வாங்கி தர மாட்டேன் அப்படிங்கறத ரொம்ப ஹார்ஷான டோன்ல சொல்லாம ஒரு ஸ்லோ வாய்ஸ்ல நீங்க பேசி அவங்களை கன்சால்ட் பண்ண ட்ரை பண்ணணும். 2வது, ஒரு வேலை வாங்கி தருவ முடிவு பண்ணிட்டா ஸ்டார்டிங்கே வாங்கி கொடுத்துருங்க. நிறைய பேரண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அழ வச்சு இல்ல ரொம்ப கோவப்பட வச்சு குழந்தை ஒரு 2-3 ஸ்டேஜ்ல தாண்டின பிறகு சரி ஓகே சமாளிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க. அப்பேற்பட்ட குழந்தை என்ன புரிதல் இருக்கும் அப்படின்னா, இதை விட நெக்ஸ்ட் டைம் நிறைய பண்ணணும் போல, நிறைய கோவப்படணும், நிறைய கத்தணும் போல, அப்பனாதான் நம்மள புரிஞ்சுக்குவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தவறா புரிஞ்சுக்கிறாங்க. உங்க குழந்தையுமே அதிகமா கோவப்படுறாங்க அப்படின்னா கமெண்ட்ல எஸ் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நான் படிக்கிறேன். உங்க குழந்தைய ஹெல்த் ரிலேட்டடாவோ டயட் ரிலேட்டடாவோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பர் யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். நெக்ஸ்ட், உங்க குழந்தை ஒருவேளை கோவப்படுறாங்க அப்படின்னா அது ஏன் அப்படிங்கறத ரொம்ப சாஃப்டா நீங்க அட்ரஸ் பண்ண பாருங்க. இத ஒரு கோவத்தை ஒரு வெள்ளத்தோட தான் நம்ம கம்பேர் பண்ணிக்கணும். வெள்ளம் எப்படி ஒரு தடுப்பே இல்லாம வேகமா பாயுதோ அதே மாதிரிதான் எமோஷனல் திங்கும். ஒரு குழந்தைக்கு கோவம் வருது அப்படின்னா சட சட சடன் நடந்துட்டு இருக்கும். ஈவன் பெரியவங்க நம்மளுமே அப்படிதான் இருப்போம். சோ அதை நீங்க ஸ்டாப் பண்ண பார்க்க கூடாது. அந்த டயத்துல நீங்க அதை ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை கோவப்படுறாங்க அப்படின்னா இனி கோவப்படுறியா, அமைதியா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றதுக்கு பதிலா அதை கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி பாருங்க. ஸ்லோ டவுனா ஓகேடா கண்ணா, எனக்கு தெரியுது நீ ரொம்ப அப்செட்டா இருக்க, அதனால கோவப்படுற போல, நீ பண்ணாத இதை அப்படிங்கிற மாதிரி நீங்க தெளிவா குழந்தைகிட்ட பேசணும். அதே சமயத்துல கொஞ்சம் ஸ்லோ வாய்ஸ்ல ரொம்ப ஹார்ஷா கத்தாம நீங்க சொல்லி பாருங்க. சரி, இந்த மாதிரி கோவத்தெல்லாம் குழந்தை எங்கிருந்து கத்துக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட்ஸ்ட இருந்துதான். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, 2 பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் வருது அப்படின்னா குழந்தை ஒரு அம்மா சைடு போறாங்க இல்ல அப்பா சைடு போறாங்க அப்படின்னா அவங்க இன்னொருத்தவங்களை பத்தி பேசுறது இல்ல தொடர்ச்சியா அந்த கோவத்தை பத்தியே பேசுறது குழந்தைக்கு என்ன புரிதல் இருக்கும்னா, ஒரு விஷயத்த ஒரு தடவை பேசி முடிக்கணும் அப்படின்னு இல்லாம தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கணும் போல, அவங்கள பத்தி பேசணும் போல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே அவங்க கத்துக்கிறது தப்பா கத்துக்குவாங்க. சரி, ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன கேக்குறாங்க, நாங்க எங்க வீட்டுல கோவப்படுறது இல்ல, ஆனா குழந்தை எப்படி கோவப்படுதுன்னு தெரியல, இங்க இருந்தா கத்துக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய குழந்தைகள் என்விரான்மெண்டல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க ஸ்கூலுக்கு போறதாகட்டும் இல்ல டிவில பாக்குறது
பாக்குறது இல்ல அக்கம் பக்கத்துல பாக்குறது இது எல்லாத்தையுமே இமிட்டேட் பண்ணணும்னு கூட நினைப்பாங்க. சோ நீங்க தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல. குழந்தைகள் வந்து வெளி இடத்துல இருந்து கூட கத்துக்கிட்டு தான் வராங்க. சரி, ஒருவேளை அப்படி கத்துக்கிட்டு வர ஒரு குழந்தை வந்து கோவப்படுறாங்க அப்படின்னா நீங்க உடனே அதை எமோஷனலா நம்ம வீட்டுல யாருமே கோவப்படல, நீ தான் இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி திரும்பி கோவப்படுறேன்னு சொல்லாம ஜஸ்ட் வந்துட்டு ஓகே ஏன் அவங்க அதை ஆரம்பிக்கிறாங்க, எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பார்த்து அட்ரஸ் பண்றது ரொம்பவே நல்லது. சரி, அதெல்லாம் தாண்டி உங்க குழந்தை ரொம்ப அக்ரெசிவா கோவத்தோட உச்சகட்டமா போறாங்க, என்ன பண்றதே தெரியல. ஏன்னா நிறைய வீட்டுல நான் பார்த்திருக்கேன், ஒரு குழந்தை கோவப்படுறாங்க அப்படின்னா அம்மா அப்பாவும் நீ என்ன சின்ன பிள்ளை, நீயே இவ்வளவு கோவப்படுற, அப்ப எங்களுக்கு கோவம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எமோஷனல் லெவல் தான் கொண்டு வராங்க. இங்க என்ன பண்ணணும், ஒரு ஆள் வந்து கோவப்படுறாங்க அப்படின்னா உங்க குழந்தை கோவப்படுறப்போ நீங்க கொஞ்சம் அமைதியா போறது, முடிஞ்சா ஒரு கட்டி பிடிச்சு ஒரு அரவணைப்போடு ஓகேடா கண்ணா எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் இருக்கேன் காம் டவுன் ஆகு, இந்த மாதிரி மட்டும் நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா உங்க குழந்தைகிட்ட வந்து ஒரு மாற்றம் வரும். நிறைய பேர் நம்மளுடைய சேனல்ல வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துறீங்க, இதெல்லாம் நான் ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்கேன் டாக்டர், எந்த யூஸ்மே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ச்சியா செய்யணும். ஸோ குழந்தைய ஹேண்டில் பண்றப்போ ஒரு டைம் வந்து மாறிப்படதான் செய்யும். ஒரு 3 மாசம் ஒரு குழந்தை வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க, அடுத்து ஒரு 3 மாசம் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ தொடர்ச்சியா உங்க குழந்தையோடைய விஷயத்துல நீங்க செஞ்சு பார்க்கணும். நிறைய பேர் கன்சல்டேஷன் வர்றப்ப சொல்றீங்க 1 or 2 times நீங்க சொல்ற மாதிரி செய்ய முடியுது, நெக்ஸ்ட் என்னால வந்து அதை பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு நான் சொல்றது என்ன, உங்களுக்கே தெரியுது உங்க குழந்தை கோவப்படுறது வந்து உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா நீங்க அந்த இடத்துல ஒரு நிமிஷம் ஒரு பாஸ் எடுத்துக்கோங்க. பாஸ் அப்படின்னா வந்துட்டு நீங்க ஜஸ்ட் வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே போய்க்கலாம். இல்ல உங்க குழந்தைய வந்து ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க அப்படின்னா கொடுத்துருங்க நீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போறது, இல்ல தனியா போய் உங்களை மிரர்ல நீங்க கொஞ்சம் பார்த்துட்டு இந்த ஒரு கோவத்தை நான் இமீடியட்டா பண்ணிடலாம், ஆனா குழந்தை என்கிட்ட இருந்து திரும்பி கோவத்தை கத்துக்குருமே அப்படிங்கறத மட்டும் நீங்க வந்து மைண்ட்ல வந்து ரீகால் பண்ணி பாருங்க. நீங்க கோவப்பட்டுருவீங்க, உங்களோட எமோஷன் எல்லாம் கொட்டிடுவீங்க, நீ ஏன் இப்படி பண்ற, நான் எத்தனை தடவை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா குழந்தைக்கு வந்து அந்த புரிதல் இருக்காது. அவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம கோவப்படுறோம் அப்ப அம்மாவும் கோவப்படுறாங்க போல, அப்ப நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம ஆர்கியூமெண்ட்டோ இல்ல நம்மளுடைய விஷயங்கள் புரிய வைக்கணும், கோவப்பட்டு தான் புரிய வைக்கணும் போல அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. நிறைய பேரண்ட் கேட்கறது உண்டு, சரி டாக்டர் கோவம் வந்து ஒரு கத்துறதோடு நிப்பாட்டினா ஓகே, அடிக்கிறாங்க கோவப்பட்டு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், செட் தி லிமிட்ஸ் அப்படின்னு. அதாவது உங்க குழந்தை இதுதான் செய்யணுங்கிற லிமிட்டை நீங்க வந்து செட் பண்ணிடணும். அது கிளியரா குழந்தைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். ஓகேடா கண்ணா, நீ வந்து இதுக்காண்டி கோவப்பட்ட எனக்கு புரியுது, பட் ஸ்டில் வந்து அடிக்கிறது வந்து தப்பு. எப்பயுமே பிசிக்கல் அபியூஸ் அப்படிங்கிறது நீங்க குழந்தைய அடிக்கிறதாகட்டும், குழந்தை மத்தவங்களை அடிக்கிறது இல்ல உங்களை அடிக்கிறது எப்பயுமே தப்பு அப்படிங்கறத தெளிவா சொல்லிடணும். எப்பயுமே குழந்தைகள் வளர்ப்புல வந்து ஒரு சிமெண்ட் மாதிரி தான். ஒரு சிமெண்ட்ல நீங்க பதிக்கிற அச்சு எப்பயுமே வாழ்நாள் ஃபுல்லா அதே அச்சாதான் இருக்க முடியும். அதே மாதிரி குழந்தைகளுடைய பிரெயின், அதுவும் எஸ்பெஷலா ஒரு 5 years இருக்கிற குழந்தைகளுக்கு வந்துட்டு என்ன நீங்க சின்ன வயசுல வந்து சொல்லி கொடுக்குறீங்க, எதை பாக்குறாங்க, எதை கத்துக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு குழந்தை வந்து கொஞ்சம் கோவப்படுறாங்க, நீங்க என்னதான் கன்சால்ட் பண்ணியுமே அவங்க வந்து சமாதானம் ஆகல அப்படின்னா ஜஸ்ட் கொஞ்ச நேரம் இக்னோர் பண்ணிடுங்க. ஆனா வந்து ஒரு சேஃப்டி என்விரான்மெண்ட்ல திடீர்னு போயிட்டு வந்து வால்ல முட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குழந்தைகளுக்கு கரெக்டா தெரியும் எந்த அளவுக்கு முட்டினா அவங்களுக்கு வந்து காயம் வராது அப்படிங்கிறது. ஆனா பேரண்ட் நம்ம தான் வந்து ரொம்ப பேனிக் ஆயிரும், ஐயோ முட்டிட்டாரு ப்ளீடிங் ஆயிருமோ, உள்ளுக்குள்ள எதுவும் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனா குழந்தைக்கு அந்த லிமிட் வந்து கரெக்டா தெரியும். ஸோ அப்படி ஒருவேளை பண்றாங்க அப்படின்னா நீங்க போய் திரும்பி கோவப்படாது இதை பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு பதில் ஜஸ்ட் இக்னோர் பண்ணுங்க. நிறைய குழந்தைங்க அவங்களா வந்து கன்சால் ஆகி வருவாங்க. ஸோ இப்படி கோவப்படுற குழந்தைங்க நாளைக்கு பெரியவங்களா ஆகுறப்போ அவங்களுக்கு உளவியல் பிரச்சனைகள் நிறைய வருது. ஆன்சைட்டி இல்ல பால்பிட்டேஷன் ரொம்ப அதிகமாகுது, பிஹேவியர் இஷ்யூ கூட வந்து வருது, ஈஸியான அடிக்ஷன் கூட வருது. நெக்ஸ்ட் டைம் உங்க குழந்தை கோவப்படுறாங்க அப்படின்னா ஏன் கோவப்படுறாங்க அப்படிங்கறது எமோஷனலா நீங்க பார்த்து அதை சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஒரு ஸ்லோவான ப்ராசஸா ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. உங்க குழந்தைக்கு நல்ல பழக்கங்களை ஈஸியா அவங்களுக்கே தெரியாம சொல்லி கொடுக்கறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க.